தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். திமுகவின் கோட்டையிலே போட்டி போடும் அதிமுகவின் முக்கியமான பிரபல நடிகை. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிகப்பெரிய அளவிலே தயாராகிட்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாஜக உதவியுடன் ஆட்சியை அமைக்க வேண்டும், திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும் என மிகப்பெரிய வியூகங்களை எல்லாம் வகுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவின் சார்பாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டது. அதிலே 2,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் போட்டி போட வேண்டும் என விருப்ப மனு வாங்கியிருந்தாங்க. அதில் 2,000 கழித்து விட்டால் 8,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் என்பது இருக்கிறது. அந்த 8,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை பூரா கடந்த 4 நாட்களாக எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட குழுக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை என்பது நேர்காணல் என்பது செஞ்சுட்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் நேரிடம் நேர்காணல் செய்யக்கூடிய அந்த வேளையிலே அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய, அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக கருதப்படக்கூடிய நடிகை கௌதமியும் நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். அந்த நேர்காணலின் போது அவர் குறிப்பிட்ட ஒரு தொகுதியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாராம். அந்த தொகுதி வேற எதுவும் கிடையாது, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் தொகுதி. அந்த ராஜபாளையம் தொகுதியிலே எனக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு என்பது இருக்கிறது, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பது இருக்கிறது, அந்த தொகுதியில் நான் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகத்தான் இருக்கும் என நடிகை கௌதமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் நடிகை கௌதமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு நான் தெரிவித்திருக்கிறேன். அந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒதுக்கினால் கண்டிப்பாக நான் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுவேன். அப்படி இல்லை என்றாலும் வேறொரு தொகுதியில் என்னை போட்டி போட எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தம் செய்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் தொகுதிகளில் உனக்கு கிடையாது, அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் சரி, அதற்கும் நான் கட்டுப்பட்டு அதிமுக வெற்றிக்குத்தான் உழைத்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் நடிகை கௌதமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லி இருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் வெற்றி பெறுவானா மாட்டேனா என்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாக அவர் என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அந்த முடிவுகளுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலுமே நடிகை கௌதமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பாஜகவில் தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் இணைந்து கொண்டு அதிமுகவிற்காண்டி மிக தீவிரமான அரசியல் வேலைப்பாடுகளையும் பிரச்சாரங்களையும் சரி, மக்களிடத்திலே நேரடி சந்திப்புகளையும் சரி, நடிகை கௌதமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மிக வேகமாக பார்த்து கொண்டு நபராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை முடிந்துவிடும், தொகுதி பங்கீடும் முடிந்துவிடும், வேட்பாளர் பட்டியலும் அதிமுகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முடிவு செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.